நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணையவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் காளியம்மாளுக்கும் இடையே சிறிய மனக்கசப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன பின்னணி விரிவாக பார்ப்போம். நாகப்பட்டினத்தை சொந்த ஊராக கொண்ட காளியம்மாள் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர். பிகாம் வரை படித்திருக்கும் இவர் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்தார். 2004 சுனாமிக்கு பிறகு கடலோர மக்களின் முன்னேற்றத்துக்காக ஏராளமான தொண்டு நிறுவனங்களில் பணிபுரிந்தவர் காளியம்மாள். கடலோர பெண்களின் பிரச்சினைகளுக்கான சட்ட உதவி மையத்திலும் பணியாற்றியவர். தவிர மீனவ பெண்களின் முன்னேற்றத்துக்கான யூனியன் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பிலும் பணியாற்றியிருக்கிறார். காளியம்மாளின் குடும்பத்தினர் அதிமுக பின்புலத்தில் இருந்தாலும் கஜா புயல் மீட்பு பணிகளுக்காக நாம் தமிழர் கட்சியால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டத்தில் பேசும் வாய்ப்பு காளியம்மாளுக்கு கிடைக்கிறது. அப்போது மீனவர்களின் பிரச்சினைகள் குறித்து மிக ஆழமாகவும் மீனவர்களுக்கு மறுக்கப்படும் வாய்ப்புகள் குறித்து மிக தீர்க்கமாகவும் மேடையில் பேசுகிறார். அந்த பேச்சை கேட்ட நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் மறைந்த சாகுல் அமீது காளியம்மாளிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட வேண்டும் என அழைப்பு விடுக்க அந்த கோரிக்கையை ஏற்று கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் காளியம்மாள். 2019 தேர்தலில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்டு 60,000க்கும் அதிகமான வாக்குகளை பெற்றார். தேர்தலில் தோல்வியடைந்தாலும் அவரின் துணிச்சலான கூர்மையான பேச்சு பலரையும் கவர்ந்தது. கட்சி பாகுபாடின்றி பல தரப்பில் இருந்தும் அவருக்கு ஆதரவுகள் குவிந்தன. தொடர்ச்சியாக 2021 சட்டமன்ற தேர்தலில் பூம்புகார் தொகுதியில் போட்டியிட்ட காளியம்மாள் கிட்டத்தட்ட 15,000 வாக்குகளை பெற்றார். தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட்டு 1,27,000 வாக்குகளை பெற்றார். இது ஒரு புறம் இருக்க, சமீபத்தில் காளியம்மாளை சீமான் விமர்சிப்பதை போன்ற ஆடியோ ஒன்று வெளியாகி கட்சியினர் மத்தியில் சலசலப்பை உண்டாக்கியது. அதனைத் தொடர்ந்து சில காலம் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கியே இருந்தார் காளியம்மாள். இந்த ஆடியோ விவகாரம் குறித்து வள்ளுவர் கோட்டத்தில் நடந்த கூட்டத்தில் பேசிய சீமான், நாங்க விமர்சிப்போம், பாராட்டுவோம், அது எங்க விருப்பம். இப்போது அவருக்காக பேசுபவர்கள் தேர்தலில் காளியம்மாள் கஷ்டப்பட்ட போது நீங்கள் எல்லாம் எங்கே சென்றிருந்தீர்கள் என மிக காட்டமான விமர்சனங்களையும் முன்வைத்தார். காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகப் போகிறார் எனவும் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் இணைய போவதாக தற்போது செய்திகள் வெளியாகின. ஆனால் இதுகுறித்து அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தில் பேசும்போது சில காலம் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கி இருந்தது உண்மைதான். ஆனால் மீண்டும் கூட்டங்களுக்கு செல்ல ஆரம்பித்துவிட்டார். பாஜகவில் இணைய போகிறார், அதிமுகவில் இணைய போகிறார் என செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் தற்போது விஜயின் கட்சியில் இணைய போவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதில் எந்த உண்மையும் இல்லை. அண்ணன் சீமானோடு நாம் தமிழர் கட்சியில்தான் அவர் பயணிக்கப் போகிறார் என்கிறார்கள்.